ஆத்தூர் அருகே மலை கிராம மாணவ மாணவிகளுக்கு அசத்தலாக பாடம் சொல்லிக் கொடுக்கும் அரசு பள்ளி ஆசிரியர். திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட மணலூர் ஊராட்சி உள்ளது. இந்த ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் கொங்குப்பட்டி உள்ளது. இப்பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. மலை கிராமம் என்பதால் இப்பகுதியில் வாழும் பழங்குடியின மற்றும் தாழ்த்தப்பட்ட மாணவ மாணவிகளுக்காக உண்டு உறைவிட துவக்கப்பள்ளி 1956ஆம் வருடம் துவக்கப்பட்டது. இப்பள்ளியில் அதிக அளவு மாணவர்கள் தங்கி படித்து வந்த சூழ்நிலையில் தற்போது தங்கும் விடுதி இல்லாத காரணத்தாலும் அருகிலேயே மணலூர் மேல்நிலைப்பள்ளி உள்ளதாலும் பொதுமக்கள் தங்களது குழந்தைகளை மணலூர் மற்றும் மலை அடிவாரத்தில் உள்ள பட்டி வீரன்பட்டி, ஐயம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அனுப்பி வருகின்றனர். இருந்தபோதும் இங்கு பணி செய்யும் தலைமை ஆசிரியர் ஜெயக்குமார் மாணவ மாணவிகளை அரசு பள்ளியில் படிக்க வைப்பதற்கு தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார். கடந்த 8 வருடங்களாக இந்த பள்ளியில் பணி செய்து வரும் இவருடன் சேர்த்து 2 ஆசிரியர்கள் உள்ளனர். தற்போது இப்பள்ளியில் 14 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ளது. மேலும் இப்பள்ளிக்கு மாணவ மாணவிகள் அதிக அளவு வருவதற்கு காரணம் குழந்தைகளை கவரும் வகையில் தலைமை ஆசிரியர் ஜெயக்குமாரின் அசத்தலான பாடம் நடத்தும் விதம், பாட்டு பாடுவது, அவர்களுடன் சேர்ந்து அழிந்து வரும் தமிழ் கலாச்சாரத்தை மீட்டு கொண்டு வருவது, இதன் மூலம் அவர்களுக்கு தமிழ் மொழியை கற்பிப்பது, அனைத்து பாடங்களையும் மாணவ மாணவிகளுடன் ஆடி பாடி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் விதத்தின் காரணமாக இப்பகுதியில் உள்ள மாணவ மாணவிகள் தொடர்ந்து பயின்று வருவதாக கூறுகின்றனர். மேலும் மாணவ மாணவிகள் தங்களது வீட்டில் இருப்பதை விட பள்ளியில் இருப்பதே மகிழ்ச்சியாக உள்ளது. ஆசிரியர் எங்களுக்கு பாடம் நடத்தும் விதம் அருமையாக உள்ளது என்று மகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர். தலைமை ஆசிரியரும் மாணவ மாணவிகளாக மாறி அவர்கள் உடனேயே ஆடி பாடி பாடம் நடத்தும் விதம் இப்பகுதி மக்களை கவர்ந்துள்ளது. தலைமை ஆசிரியரிடம் மாணவ மாணவிகள் மிகவும் குறைவாக உள்ளதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது, இப்பள்ளி பழங்குடியினருக்காக அமைக்கப்பட்டது. தற்போது பழங்குடியினர் இப்பகுதியில் அதிக அளவு கிடையாது. மேலும் உண்டு உறைவிட பள்ளியில் மாணவ மாணவிகள் தங்கி படிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்தால் கண்டிப்பாக 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதற்கு உரிய ஏற்பாடுகளை பள்ளி கல்வித்துறை செய்து வருகிறது. விரைவில் அதுவும் நடக்கும் என கூறினார். சார், என் பேர் ஜெயக்குமார். நான் இங்கே 8 வருஷமாக தலைமை ஆசிரியர் இருக்கேன். இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்த பின்பதாக பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக நான் என்ன செய்யலாம்னு பார்க்கும்போது, அந்த பிள்ளைகள் எளிமையாக கற்றல் எப்படி என்பதற்காக அந்த பிள்ளையை ஆடணும், பாடணும், ஆனால் அந்த நம்மளோட சொல்லக்கூடிய கருத்து அந்த பிள்ளைகள் போய் சேரணும். அந்த பிள்ளையை ஆர்வத்தோடு பள்ளிக்கூடத்துக்கு வரணும் என்பதற்காக எளிமை முறையில் கற்பித்தல் எப்படி என்பதற்காக கற்றல் விளைவுகள் இப்போ அரசு கொடுத்தபடியாக அந்த கற்றல் விளைவுகள் பிள்ளைகளுக்கு போய் சேரணும் என்பதற்காக பாடல் மூலியமாக அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி நான் கற்பித்து வருகிறேன். நான் செய்கின்றது பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகிறாங்க, பள்ளிக்கு அதே போல் வருகை செய்கிறாங்க. மாணவர் எண்ணிக்கையும் அதிகமாக கூட்டும்படியாக இருக்குது. கூட்டும்படியாக மாணவர்கள் வந்து சேர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த பள்ளியுடைய வளர்ச்சி நிமித்தமாக நான் கரெக்டான இடத்துக்கு வந்து கரெக்டான இடத்துக்கு நான் போய் வந்து பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக நான் பாடுபடுகிறேன். இந்த கட்டடம் வந்து 1956 கட்டப்பட்டது. பல வருஷங்களுக்கு முன்பு தான் கட்டப்பட்டதாக இருந்தாலும் இப்போதைக்கு அந்த பள்ளிக்கூடம் ஒன்றும் நல்ல நிலையில் தான் உள்ளது. கிராம மக்களுக்கு ஆசிரியர்கள் வர்றதே இப்போ அரசு பள்ளி ஆசிரியர்கள்ங்கிறவங்க மலை கிராம மக்களுக்கு வரமாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வந்து கீழே இருந்து வந்து இது மாதிரி ஒரு பிள்ளைகளையும் சந்தோஷப்படுத்தி அந்த ஈர்ப்பு கலை என்னென்னா அழிந்து போன கலைகளை எல்லாம் கொண்டு வரீங்களே, அதை பற்றி. ஆமாம் சார், பிள்ளைங்க வந்து அதாவது இந்த இடத்துல எதை கொடுத்தா பிள்ளைங்க வரும், பிள்ளைகள் நிமித்தமாக நம்ம கற்பித்தல் செயலில் ஈடுபட்டு அந்த பிள்ளைகளை தள்ளி பல பக்கத்தில் கிராம பகுதியில் இருக்கிறவங்க மீண்டும் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். அரசு பள்ளிகள் நிமித்தமாக நம்ம உயர்த்தணும். நம்மளுடைய திறமையில பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேரணும். நம்மளுக்கு என்ன இருக்கோ அந்த கற்பித்தல் செயல்பாடு எதை கொடுத்தா அந்த பிள்ளைகள் இன்னும் அந்த கல்வியில இன்னும் வளப்படுவாங்க, அந்த பிள்ளைகளை உயர்த்துவதற்கு என்ன செய்யணும் என்பதற்காக யோசித்தேன். அதனால் நேரத்தை பார்க்கல, சித்தூர்ல இருந்தாலும் கரெக்டான டயத்துக்கு நான் வந்து பிள்ளைகள் நிமித்தமாக எல்லாம் பிள்ளைகள் நிமித்தம் நான் வந்த பண்பதாக எல்லாம் பெற்றோர்த்தையும் கேளுங்க, இவர் வந்த பண்பதாக ஆசிரியர் என்பதாக பள்ளிக்கூட நான் பெருமிதம் போர் என்பதற்காக சொல்லுங்க. அதே போல பிள்ளைகளும் நல்லபடி படிப்பதற்காக நான் உதவி செய்கின்றேன். இப்போ எந்தெந்த பகுதியில் இருந்து சார் இங்கே குழந்தைகள் வராங்க? அதே மாதிரி என்னென்னா இப்போ மலை கிராமங்களில் ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது. இதுக்கு முக்கிய இது இல்லாமல் பழங்குடியின அந்த மாணவர் செய்வாங்க. முன்னோருடைய பள்ளி அரசு எனக்கு செய்து கொடுத்துட்டாங்கன்னா நான் 50 மாணவர்களே நாளைக்கே கொண்டு வந்து சேர்ப்பேன். ஏன்னா மாணவர்கள் சேர்றாங்க. கீழே இருந்து என் இடத்துல உறவினர் எல்லாம் கேட்கும்போது நான் முன்னோரு பள்ளியாக இருந்தால் அவங்க பள்ளியை சேர்த்துக்கிடுவேனே, நான் பார்ப்பதற்கு எனக்கு முடியலை என்பதுக்காக சில பேர் கிராமத்தில் உள்ளவங்க, கீழே மலை தள்ளி உள்ளவங்க
பக்கத்தில் உள்ளவங்க இந்த மஞ்சப்புறம் முன்னாடி உள்ளவங்கலாம் கேட்குறாங்க. அதனால் அரசு வந்து சிலிண்டர் எல்லாம் கொடுத்தாங்க, அடுப்பு கொடுத்துட்டாங்க. சமையலுக்கார் மட்டும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போட்டு இன்னும் கொஞ்சம் செய்தாங்கன்னா நான் மாணவர்களை ஊக்கப்படுத்துவேன். 50 மாணவர்களை நான் அடுத்த வாரத்தில் கொண்டு வந்துடுவேன். உங்கள் பேர் சார்? என் பேர் ஜெயக்குமார், தலைமை ஆசிரியர் இருக்கேன். 8 வருஷமாக இங்கே பணிபுரிந்து வருகிறேன். ஓகே. நான் இந்த ஸ்கூல் ஜிடிஆர் பள்ளி கொங்கப்பட்டியில் நாங்கள் படிக்கிறோம். இந்த ஸ்கூலுக்கு வீட்டில் இருக்கிறதோட ஸ்கூலுக்கு வந்த அப்புறம் டீச்சரும் சாரும் பாட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க, டான்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த இது மூலியமாக படிப்பும் வந்துடுது நமக்கு. வீட்டில் இருக்கிறதோட ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா படிக்க முடியுது, ஜாலியாக இருக்குது. உங்களுக்கு பாடம் எப்படி புரியுது? பாட்டால் சொல்லிக் கொடுப்பாங்க, டான்ஸும் சொல்லிக் கொடுப்பாங்க சாரும் டீச்சரும். ஓகே தம்பி.